இராமாயண சபரி முன்னுரை. இராமாயண காவியத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அற்புதமான பாத்திரமும் நமக்கு நிறைய செய்திகளை கூறுகின்றன. அப்படிப்பட்ட மேன்மையான பாத்திரங்களில் ஒன்றாக நமது சிந்தையை கவர்பவள்தான் சபரி. இராமாயண காவியத்திலேயே இவள் ஒருத்தி மட்டுமே காணாமலேயே ராமபிரான் மீது பிரேமை வைத்து அவன் நினைவாகவே வாழ்ந்து இறுதியில் அவரை நேரில் கண்டு பின் முக்தி அடைகிறாள். பரம்பொருளான பகவான் ஸ்ரீ ராமபிரானாலேயே அன்னையே என்று அழைக்கப்படும் பேர் பெற்றவளாகிறாள் சபரி அன்னை. சபரி தாய் முதல் பகுதி. அது ஒரு வேடுவச்சேரி. நாட்டு புழுக்கைகள் தெருவை தாண்டி ஓலை குடிசைகளின் உட்புறங்களை கூட விட்டு வைக்காமல் அங்கும் இங்கும் சிதறியிருந்தன. கால்நடைகளின் கழிவுகளின் வாசத்தை சுமந்து வருகின்ற காற்றே அங்கு அனைவருக்குமான சுவாச காற்றாகவும் இருந்தது. அருகில் ஓடி வருகின்ற சிற்றாற்றின் ஒரு புறமே புழங்குவதற்கு வசதியாக இருந்ததால் வளர்ப்பு மிருகங்களும் மனிதர்களும் பேதமின்றி ஒரே நீரில் நீராடினர். அதையே அருந்தவும் செய்தனர். ஒவ்வொரு குடிசையிலும் ஆணும் பெண்ணுமாய் குறைந்தது 5-6 குழந்தைகள் இருந்தனர். விடியல் நேரத்திலேயே பெற்றோர்கள் வேட்டையாடுவதற்கும் சேகரித்த பொருள்களை அருகிலிருந்த கிராமங்களில் விற்பதற்கும் சென்று விடுவதால் அவர்கள் இல்லம் திரும்பும் வரை அது சிறுவர்களுக்கான தனி உலகமாகவே இருந்தது. இல்லத்தின் முன்புறம் இருந்த சேற்றிலும் தகுதியிலும் சில குழந்தைகள் தம்மை மறந்து விளையாடும். சில குழந்தைகள் கூச்சலிட்டு கும்மாளமிட்டு அந்த பகுதியையே அமர்க்களப்படுத்தும். சில அழும், சில புன்னகைக்கும். சின்னஞ்சிறு குழந்தைகள் என்றால் ஆண் பெண் பேதமில்லாமல் ஆடையின்றி கூட நிற்கும். சற்று வளர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே அழுக்கேறிய ஆடைகள் இடுப்பில் இருக்கும். பெரியவர்களின் பணி சுமையால் குழந்தைகள் கண்காணிப்பின்றியே வளர்ந்தனர். முதலில் பிறந்த மூத்த குழந்தை பெண்ணாக இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். அந்த குழந்தைதான் கீழுள்ள குழந்தைகளை தாயாக அரவணைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் மூத்த குழந்தையின் வயது மட்டும் என்றுமே ஒரு தடையாக இருந்ததில்லை. அப்படி ஒரு வேடுவ குடிசையில்தான் அவளுக்கு ஜென்மம் வாய்த்தது. பெற்றோரின் 5-6 குழந்தைகளில் மூத்தவளாய் இவள். பிஞ்சிலேயே பாரத்தை ஏற்றாக வேண்டிய நிர்பந்தம். ஆனால் இந்த பாரம் அவளுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. அவள் மனதில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய வடிகால் எங்கு இருக்கிறது? அதுதான் அவளுக்கு தெரியவில்லை. சதா அதை குறித்தே மனது எண்ணிக்கொண்டிருந்ததால் மற்ற குழந்தைகளைப் போல் அவள் அழவில்லை, சிரிக்கவில்லை, சண்டை போடவில்லை, பெற்றோர் கொண்டு வருகின்ற தின்பண்டங்களுக்காக அலையவில்லை. நானும் வளர்ந்து சிறிது நாட்கள் சென்ற பின்னர் என்னுடைய தாய் போல் ஒரு வேடுவனை திருமணம் செய்து கொண்டு 5-6 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதுகளை வளர்க்க காட்டிற்கு சென்று சுள்ளி பொறுக்கி கொண்டு ஐயகோ இப்படியே என்னுடைய காலம் போயிடுமோ? அவளை பாரமாக அழுத்திய மனதின் எண்ண ஓட்டம் அவளை உறங்க விடாமல் செய்தது. அவளால் கண்ணுறக்கம் கொள்ள இயலவில்லை. அதுவே அவளை அங்கே வாழ விடாமலும் செய்தது. முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.